லிலா மற்றும் மிரா ஒரு பழமையான மந்தமான போகும் காட்டு வழியாக நடக்கிறார்கள். மரங்கள் உயரமாக நீள ஒரு நடுங்க வைக்கும் அமைதி சுற்றியுள்ளதை குறிக்கிறது. அவர்கள் பாதையை பெரும்பாலும் பார்க்க முடியாது. அவர்கள் காட்டின் ஆழத்தில் சென்று கொண்டிருக்க பழையதொரு குடிசை மேலே கொடிகள் குழம்பியபடி மறைந்து கிடக்கிறது. அது ஒழுங்காக இல்லை, ஆனால் அதில் புதிரானதொரு அழைப்பு இருக்கிறது. குடிசையின் உள்ளே அவர்கள் சென்றவுடன் இருளிலிருந்து வடினா வெளிப்படுகிறார். அவரது கண்கள் இருண்ட ஒளியால் மின்ன அவரின் அமைதியான தோற்றம் பயமூட்டும். வடினா தனது கையை உயர்த்த ஒரு கரும் புகை லிலா மற்றும் மிராவை சூழ்கிறது. அந்த புகை வலுவாக மாறி அவர்களை ஒரு மந்திர பயிற்சவர்களுக்குள் சிக்க வைத்து விடுகிறது. லீலா வலுவாக தனது நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இந்த மந்திர வலையை முறியடிக்க வழிகளை தேடத் தொடங்குகிறாள். அவள் விழிகள் சூழ்நிலையை ஆராய வடினாவை எதிர்கொண்டு உறுதியுடன் பார்க்கிறாள். மிரா தரையில் ஒரு பழமையான புத்தகத்தை கவனிக்கிறாள். அது மந்திர சக்தியால் ஒளிர்கிறது. அவள் அதை விரைவாக எடுத்துக்கொண்டு அதன் பக்கங்களை சுழற்ற ஒரு மந்திரத்தை கண்டுபிடிக்க முயல்கிறாள். வடினா மிகவும் கோபமடைகிறாள். ஏனென்றால் லிலா மற்றும் மிரா தப்பிக்க முயல்கிறார்கள். அவர் தனது கையை மீண்டும் உயர்த்த அந்த கரும் புகை வலுவாகி அவர்கள் மீதான பிடிப்பை அதிகரிக்கிறது. லிலா மிராவிடம் மெல்லிசைக்க ஒரு யோசனையை கூறுகிறாள். மிரா அதனை ஒப்புக்கொண்டு அவர்கள் ஒன்றாக செயல்பட தயாராகிறார்கள். லிலா மற்றும் மிரா பழமையான புத்தகத்தில் கண்ட மந்திரத்தின் மூலம் மந்திர வலை முறியடிக்கிறார்கள். கரும் புகை மறைந்து அவர்கள் குடிசையின் வெளியே ஓடுகிறார்கள். லிலா மற்றும் மிரா காட்டிலிருந்து வெளியே வந்து ஆழமாக சுவாசிக்கிறார்கள். கரும் புகை அவர்களை தொடரவில்லை. அவர்கள் வெற்றியை கொண்டாடி ஒருவருக்கு ஒருவர் புன்னகைக்கிறார்கள்.